கடல் அலை போல் ஆறை ஒட்டி அந்த கரையோரம் ஒரு கோவில், நல்ல விதவிதமான போட்டில் ஒரு 1 ஹவருக்கு ட்ரிப்பு. அதில் போகிறவங்க அத்தனை பேர் பாடிக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிப். அந்த மாதிரி நான் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த கோயில் எங்கே இருக்குன்னா, நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து நேராக கண்ணூர் போயிட்டோம். நீங்களும் எங்கே இருந்தாலும் நேராக கண்ணூர் வந்துடுங்க. பிரசன்னி முத்தப்பா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில். கண்ணூர்லேருந்து ஆட்டோவுக்கு 300 ரூபா வாங்கினாங்க. அங்கே மீட்டர் போட்டு ஆட்டோ ஓட்டுறதுனால நமக்கு கம்மியாக வருதா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இங்கேருந்து போயிட்டு தங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே நியர்பை நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இவங்க என்னுடைய தோழி, நான் இவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிட்டேன். இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிற வழி நெடுக்க பார்த்தீங்கன்னா பஜார், நல்லா நம்ம ஊர் கோயிலுக்கெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. ஆனால் நிறைய கடைங்க இருக்குது, நிறைய ஷாப்பிங் பண்ணலாம் பொழுது. ஆனால் கையில் பணம் தான் பத்தலை. சரி, ஓகே, கோயிலுடைய என்ட்ரலில் போயிட்டோம். என்ட்ரலில் போயினா இதுதான் நம்மளுடைய அந்த முன்பகுதி, கோயிலுடைய முன்பகுதி. பிரசன்னி முத்தப்பன் டெம்பிள். இந்த கோயிலுடைய வரலாறை நான் அப்படியே சொல்லிகிட்ருக்கேன். நான் கரெக்டாக எக்ஸாக்டாக வீடியோ கரெக்டாக எடுக்கலன்னு எனக்கே தெரியும். ஏதோ நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டுலாம் இங்கே அலோடு இருந்துச்சு. இப்போ சில இடங்களுக்கெல்லாம் அலோடு இல்லை. அதனால தான் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகும். இப்போ நாம் போன நேரம் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் இந்த காந்தார படம் வருதுல்ல, அதில் வேஷம் கட்டி ஆடுவாங்களே, அதுக்கு பேர் தெய்யம். அதே மாதிரி இந்த கோயிலில் உலகத்திலேயே டெய்லி 2 வேளை தெய்யம் கட்டி ஆடுற முதல் கோயில் இந்த கோயில் தான். நான் போன நேரம் அந்த தெய்யம் கட்டி ஆடுறவருக்கு அந்த ஆடக்கூடிய அந்த பொருளை கையில் கொடுத்து ஜண்டு மாலை வச்சு தீபாராதனை பண்ணி கையில் கொடுக்குறாங்க. நான் அதுக்கப்புறம் என் தோழி சொன்னாங்க, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வா நம்ம கேண்டீன் போகலாம். நான் நினச்சேன் கேண்டீனுக்கு போனால் அமௌண்ட்டு கொடுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, இப்போ டீ குடிக்கணுமா, நம்ம சாமிலாம் கொண்டுட்டு, இல்லை நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சூடாக டீ குடிச்சிட்டு நம்ம போயிட்டு நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஃப்ரீயாக காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்குமே பிரசாதமாக இந்த டீயும் கூடவே பெரும்பயிறு. நம்ம ஊரில், எங்கள் ஊரில் அது பெரும்பயிறு தான். நீங்கள் என்ன பயிர் சொல்லுவீங்கன்னு தெரியல. பெரும்பயிறு கூட 2 தேங்காய் பற்ற வச்சு, லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியான்னு உட்கார வச்சு வரிசையாக கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, 3 வேளையும் இந்த கோயிலில் அன்னதானம் நடக்குது. சரி, ஓகே, இந்த வீடியோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இந்த கோயிலுடைய வரலாறை சொல்லி முடிச்சிட்றேன். அதுக்கான கற்பனையை மட்டும்தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஏன்னா என்கிட்ட எந்த ஃபோட்டோஸும் கிடையாது. இந்த கோயிலில் யார் அவதாரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே சிவன் குழந்தையாக அவதாரம் எடுத்து அந்த குழந்தை உருவத்தை தான் நான் இந்த கோயிலில் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கோயில் தான் இந்த கோயில். இவர் எப்படின்னா ஐயப்பன் மாதிரி தான் இவரும் காட்டில் கிடைக்கிறாரு. அதாவது ஒரு பிராமண குடும்பத்தில் ஒரு தம்பதியர்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்க குழந்தை வர வேண்டிகிட்டு இருக்கும்போது காட்டில் அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிது. அந்த குழந்தைய பிராமண இது மாதிரி அவங்க வளர்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை காட்டில் போய் வேட்டையாடி மாமிசம் சாப்பிடுது. அப்போ அங்கே இருக்கிற பிராமண சமூகரெலாம் அந்த குழந்தைய பற்றி தப்பாக பேசும்போது அந்த வளர்ப்பு பெற்றோர் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு குழந்தை இல்லாதனாலும் இங்கே எனக்கு சில காரியங்கள் ஆகணும்னு சிவனாகிய நான் மறு அவதாரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவதாரத்தை காமிக்கிறாரு. அவங்க வணங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்த வேலை சிலது இருக்கிறதுனால நான் காட்டுக்கு போகிறேன்னு அவர் போயிடுறாரு. அங்கே போயிட்டு அவர் காட்டில் இருக்கும்போது அவரோடு சேர்ந்து மகாவிஷ்ணு கூட துணைக்கு வந்துடுறாரு. அவர் கூட எப்பயுமே ஒரு நாய் கூடவே இருக்குது. அப்போ அங்கே ஒரு வேடன் அம்பு எய்ஞ்சிடுறாரு. ஆனால் அந்த அம்பு எய்தவன் கல்லாயிடுறான். அவருடைய மனைவி காலில் விழுந்து வணங்குறாங்க. உடனே அவரை மனுஷனாக மறுபடியும் மாற்றிடுறாரு. ஸோ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் கடவுள் தானே, அப்போ எங்களுக்கெல்லாம் இங்கேயே நீங்கள் இருக்க மாதிரி கேட்குறாங்க, மக்களுக்கு நீங்கள் இங்கேயே வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு அம்பு விடுறேன், அந்த அம்பு எங்கே போயிருக்கோ அங்கே நீங்கள் எனக்கு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அம்பிடுற இடம் தான் வலசப்பட்டணம் அப்படின்ற ஒரு 6 கிட்ட பிரசன்னி கடவு அப்படின்ற ஏரியாவில் போய் விழுது. அங்கே முத்தப்பா அப்படின்ற பேரில்
அந்த சாமியை வணங்குறாங்க. இவருக்கு கல், மீன், கறி, நான்வெஜ் எல்லாம் வச்சு படைக்கிறாங்க. நம்ம ஊரில் முனீஸ்வரனுக்கு நாம் எப்படி படைப்போமோ அந்த மாதிரி சிவனுக்கு இவங்க வச்சு சிவனை லிங்கமாக பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி உருவமாக ஒரு குழந்தையுடைய உருவத்தில் பார்க்குற முதல் கோயில் இந்த கோயில் அதிசயமாக தான் எனக்கு இருக்குது. கரையோரத்தில் நல்ல போட்டில் 1 ஹவருக்கு 50 ரூபா வாங்கிக்கிட்டு ஒரு அழகான 1 ஹவர் சுற்றி காமிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு நாள் நம்ம குழந்தை குடும்பத்தோடு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய, அதுவும் இல்லாத ஆன்மீகமான ஒரு 2000 வருடங்களுக்கு முன்ன பழமையான ஒரு கோவில் இந்த கோவில். இதை நீங்கள் போயிட்டு இங்கே என்ன வேண்டுனாலும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. போயிட்டு வாங்க. இந்த கோயிலில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன். இங்கே நம்ம பாட்டில் பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி இந்த மாதிரிலாம் பாட்டில் வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் கொண்டு போய் எல்லோரும் போடுறாங்க. ஒருத்தவங்க கூட கீழே குப்பையை போடல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் நன்றி, வணக்கம்.